ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மிஸ்டர் மிஸ்ஸஸ் சமையல். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டிஷ் புடலங்காய் குழம்பு. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். காஞ்ச கடாயில் 50 மில்லி அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்குங்க. எண்ணெய் காஞ்சிருச்சு. கடுகு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். கடுகு பொரிஞ்ச பிறகு சீரகத்தை சேர்த்துக்கலாம். சீரகம் 1/2 ஸ்பூன் சேர்த்துங்க. சீரகமும் கடுகும் நல்லா பொரிய ஆரம்பிச்சிருச்சு. கருவேப்பிலை கொஞ்சமாக சேர்த்துங்க. எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போது ஆனியன் சேர்த்துக்கலாம். 2 ஆனியனை கட் பண்ணி சேர்த்துங்க. நல்லா வதக்கி விட்டுங்க. ஆனியன் நல்லா ப்ரௌனிஷ் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்குங்க. ஆனியன் வதங்கிருச்சு. இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம். ஒரு பெரிய தக்காளியை கட் பண்ணி சேர்த்துங்க. தக்காளி நல்லா வதக்குங்க. உங்களுக்கு வேணுன்னா உப்பு சேர்த்துங்க. உப்பு சேர்த்திங்கன்னா தக்காளி சீக்கிரமாக வதங்கிடும். இப்போ பூண்டு சேர்த்துக்கலாம். பூண்டு ஒரு 10 பல் சேர்த்துக்கலாம். இது நல்ல வாசனையும் டேஸ்ட்டையும் கொடுக்கும். நல்லா வதக்குங்க. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க புடலங்காவை சேர்த்துக்கலாம். 2 புடலங்காவை கட் பண்ணி இப்போ நம்ம சேர்த்துக்கிறோம். நல்லா சேர்த்து வதக்குங்க. இந்த மாதிரி வதக்குனிங்கன்னா புடலங்காய் இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். புடலங்காய் நல்லா வதங்கிருச்சு. இப்போ சில்லி பவுடர் சேர்த்துக்கலாம். குழம்பு மிளகாத்தூள். குழம்பு மிளகாத்தூள் வந்து ஒரு 3 ஸ்பூன் சேர்த்துங்க. 3ன்றது 2 கூட சேர்த்துங்க. உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும்னா 3 சேர்த்துங்க. இப்போது சால்ட்டு சேர்த்துக்கலாம். சால்ட்டு தேவையான அளவு சேர்த்துங்க. இப்போ சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கிளறிக்குங்க. உப்பு மிளகா நல்லா ஊறுற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, நல்லா கிளறிட்டோம். இப்போ தண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு சொம்பு அளவுக்கு தண்ணி சேர்த்துங்க. நீங்கள் தொக்கு மாதிரி பண்ணுற மாதிரி இருந்தால் ஒரு சொம்பு போதும். இல்லை நீங்கள் குழம்பு மாதிரி வைக்க போகிறீங்க, எல்லாருக்கும் வைக்க போகிறீங்கன்னா 2 சொம்பு சேர்த்துக்குங்க. நீங்கள் எந்த அளவுக்கு சேர்த்துக்கிறீங்களோ அந்த அளவுக்கு மிளகாத்தூள் காரத்துக்காக சேர்த்துக்குங்க. அதுக்கப்புறம் உப்பும் சேர்த்துக்குங்க. மிளகாத்தூள் உப்புன்றதை நீங்கள் எந்த அளவுக்கு தண்ணி சேர்க்குறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கணும். இப்போ கொதிக்க வச்சிடலாம். பாருங்கள், நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. புடலங்காவும் நல்லா வெந்துருச்சு. நல்லா கொதிச்சிருச்சு. இந்த பதமே போதுமானதாக இருக்கும். சுவையான புடலங்காய் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.